வெளியே நம்ம ரொம்ப லேட்டாக போயிட்டு வர முடியாது, கேட்டை பூட்டிடுவாங்க. லாங்காக போயிட்டு வந்தோன்னா கேட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த நேரத்துக்கு நாங்கள் எமர்ஜென்சின்னு வெளியே போனால் கூட கேட் திறக்க முடியாது. அது ஒன்று. ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும், அந்தளவுக்கு திறந்துடக்கூடாது. பக்கம் பக்கத்தில் முக்கியமாக பேசக்கூடாது. துணி வந்து அவங்கவுங்க பொடி கையில் ஒன்று கட்டி ஒன்று அதில் காய போட்டுக்கணும். 5 மணிக்குள்ள அந்த துணியெல்லாம் எடுத்துடணும். ரொம்ப நேரம் காய போடக்கூடாது. குழந்தை ரொம்ப நேரமாக அழுவக்கூடாது. சத்தம் மேலே கேட்கக்கூடாது. இவ்வளோ ஒரு ரூல்ஸ் இருக்காங்க. சரி, வாடகை வீட்டில் தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு ஒரு கஷ்டம் பயங்கரமாக இருந்தது. ஆனால் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வீடு கிடைக்க போகுது, இந்த கல் வச்சு சாமி கும்பிடுறாங்கன்னு ஒரு நியூஸ் எனக்கு வந்தது. அப்படி வரும்போது எனக்கு சத்தியமாக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். திருப்பியும் நம்ம இங்கே வர போகிறோன்னுட்டு. நான் வாடகை வீட்டில் இருந்தோட எனக்கு சொந்த வீட்டுக்கு வரது என்னோட கனவு சார். இது எனக்கு இப்போ அது கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டாக்டர் எழிலனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர்.